அனைவருக்கும் வணக்கம். நிறைய டாபிக் போயிடலாம். நிறைய நண்பர்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி எதுவும் சொல்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸில் தெரிவித்தார்கள். ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்போ ஒரு டேரிஃப் வார் நடந்து கொண்டிருக்கிறது. இது முடிவுக்கு வர்றது கொஞ்சம் நாளாகும். இப்போ அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அந்த அதிபர் பதவி ஏற்றவுடன் நிறைய வரி விதிப்பை விதித்து விட்டார். இதனால் பல நாடுகள் ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம நாட்டுக்கு குறைந்த அளவு நஷ்டம் வந்தாலும் சரி, ஆனால் பல நாடுகளுக்கு அது நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். இப்போ அமெரிக்கா சைனா மீது 34% வரி விதிப்பை விதித்தார். உடனே சைனாவும் இவங்க அமெரிக்கா மேலே 34% வரியை விதித்தார்கள். இதனால் அங்கே ஒரு டேரிஃப் வார் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க நாட்டு அதிபர் உலக நாடுகள் எல்லாம் நாம் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ஒரு சர்வாதிகாரி போல் நடந்து கொள்கிறார். இது ஆனால் கனவிலும் நடக்காது. சர்வாதிகாரத்தனம் செய்தவர்கள் எப்படியெல்லாம் தோல்வியுற்றார்கள் என்று வரலாற்றை திருப்பி பார்த்தால் தெரியும். எனவே நியாயம்தான் ஜெயிக்கும். நீங்கள் பொறுத்திருங்கள். நல்ல ஃபண்டமெண்டலான ஷேர்களை தேர்ந்தெடுங்கள். அதில் இப்பொழுது இன்வெஸ்ட் சிறிதாக செய்யுங்கள். ஏற்கனவே இன்வெஸ்ட் செய்திருந்தால் அதை ஆவரேஜ் செய்யுங்கள். எது விலை குறைந்துள்ளதோ அதை மட்டும் சிறிதாக வாங்குங்கள். ஏனென்றால் மார்க்கெட் இன்னும் ஒரு 10% கீழே போனால் அப்போ நமக்கு வாங்குவதற்கு பணம் இருக்காது. அதனால தான் அடிக்கடி இதை சொல்கிறேன், சிறிதாக வாங்குங்க. பாருங்கள், பக்கத்தில் கொடுத்துருக்கேன். மை போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற 15 ஷேரும் பாருங்கள். இந்த 15 ஷேரும் உலக அழிஞ்சாதான் அழியும். அப்போ நாமளே இருக்க மாட்டோம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஃபண்டமெண்டலான ஷேரை தான் தேர்ந்தெடுத்து நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நானும் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் சிறிதாக தான் வாங்கி கொண்டு இருக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டு இன்னும் கரெக்ஷன் ஆச்சுன்னா வாங்குவதற்கு நம்மகிட்ட பணம் வேணும். அதுதான் நம்ம மிக முக்கியம். ஏன்னா 50% சரிவு கூட சந்திச்சு மார்க்கெட்டு மறுபடியும் மேலே ஏறி வந்துருச்சு. அதனால் பயப்பட வேணாம். அதே சமயத்தில் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களும் பயப்பட வேணாம். எக்ஸஸ் அமௌண்ட் இருந்தால் கொஞ்சம் லம்சமாக வாங்குங்க. இப்போ எஸ்ஐபி வேணாம். ஏற்கனவே எஸ்ஐபி இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுங்க. இதுதான் நடைமுறை. இதை மாதிரி தான் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா அதிகமான வருமானம், அதிகமான லாபம் ஷேர் மார்க்கெட்லேயும் மியூச்சுவல் ஃபண்டில் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. நீங்கள் பேஷண்ட் மாதிரி பொறுமையாக இருங்க, டிசிப்ளினாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக ஆக முடியும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் உங்களுக்கு வேணாம். அதனால் எதுக்கும் நீங்கள் பயப்பட வேணாம். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இதோட பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் பார்த்து வந்துருச்சு. அதனால் இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை தான். இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற பழமொழியை அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக இன்றைய நிலை மாறும். மறுபடியும் ஷேர் மார்க்கெட் மேலேறி வரும். அது மட்டும் இல்லாமல் நாம் வச்சிருக்க அந்த 15 ஷேரை பாருங்கள். அதெல்லாம் நல்ல ஃபண்டமெண்டல் ஷேர்ஸு, நல்ல ஓனர் உள்ள கம்பெனி. அந்த 9 பாயிண்ட்லேயும் கரெக்டாக டிக் அடித்து வந்த கம்பெனி. இதெல்லாம் நம்ம ஒரு பார்ட்னர் ஆகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. இதனுடைய டிவிடெண்ட்டு, போனஸ் கொடுக்கறது, ஸ்பிளிட் கொடுக்கறது எல்லாருமே நம்மளுக்கு சேரும். அதனால் அதை முக்கியமாக புரிஞ்சுங்க. ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட நம்ம ஒரு பார்ட்னர்ஷிப் ஆகிறோம். நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிட்டா கூட அதில் நீங்கள் ஒரு பார்ட்னர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி நினச்சிங்க. அதுக்கடுத்தது முக்கியமாக ஒரு பழமொழியை பற்றி பார்ப்போம். இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். 5 பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படிங்கிறது தான் பழமொழி. நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா 5 பெண் பிள்ளைகளை பெற்றால் நம்ம ஆண்டி ஆகிடுவோம் அப்படிங்கிற மாதிரி பழமொழின்னு நினச்சிட்டு இருப்போம். அது உண்மை அல்ல. எது 5 நம்ம பெற்றிருந்தால் நம்ம குடும்பம் பாலாயிடும், ஆண்டி ஆகிடுவோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. பாயிண்ட் நம்பர் 1, ஆடம்பரமாக வாழும் தாய். பாயிண்ட் நம்பர் 2, பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை. பாயிண்ட் நம்பர் 3, ஒழுக்கமற்ற மனைவி. பாயிண்ட் நம்பர் 4, ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர். பாயிண்ட் நம்பர் 5, சொல் பேச்சு கேட்காத பிடிவாதம் உடைய பிள்ளைகள். இந்த 5ம் இல்லாமல் நம்ம குடும்பத்தில் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படிங்கிறதுடைய பழமொழி. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம்.
இதுவும் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். அதனால் அந்த 5 பாயிண்ட்டு நம்ம குடும்பத்தில் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு வாழ்வாங்க வாழலாம் அப்படிங்கிறத உண்மை. பாயிண்ட் நம்பர் 1, ஆடம்பரமாக வாழும் தாய். இதை வந்து நம்ம தாயின்னு வச்சுக்கலாம், மனைவின்னு வச்சுக்கலாம். நம்ம குடும்பத்தில் ஒரு மாத வருமானம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு செய்து அந்த பணத்திலேயே, அந்த மாத வருமானத்திலேயே நாம் 10 to 40% சேமிக்கும் போது தான் நம் பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க முடியும், ஒரு நல்ல வீடு கட்ட முடியும், ஒரு கார் வாங்க முடியும், ஒரு பின்னாளில் நம்ம ஒரு நன்றாக ராஜா மாதிரி வாழ முடியும். ஆனால் நாம் இப்போ இருக்கிற மாத வருமானத்திற்கு மேல் நாம் செலவு செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக என்னாகும், அது வட்டி குட்டி போட்டு அதில் வந்து கூட்டு வட்டி வேலை செய்யும். ஐன்ஸ்டீன் சொன்ன உலக அதிசயம் 8வது அதிசயம் கூட்டு வட்டி. அது வேலை செய்ய உங்கள் சொத்துக்கள்லாம் விற்க வேண்டி வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஆண்டி ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய குடும்பம் ஜீரோக்கு சென்றுவிடும். இது வந்து நம்ம குடும்பத்தில் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, நம்ம மனைவியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி செய்யாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பாயிண்ட் நம்பர் 2, பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை. இதை வந்து நம்ம கணவர்னு வச்சுக்கலாம், தந்தைன்னு வச்சுக்கலாம். அதாவது ஆடாத ஆட்டம் ஆனாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எவ்வளோ நம்ம ஜாலியாக இருந்தாலுமே நம்ம ஒரு பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும். நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். நம்ம சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தோடு இருக்கணும்னா நம்ம மாத வருமானத்தை சேமிப்பு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நிறைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கணவனாக இருக்கட்டும் அல்லது தந்தையாக இருக்கட்டும் மது குடிப்பது, சீட்டாடுவது, பல பெண்களுடன் தொடர்பு கொள்வது, இந்த மாதிரி நிறைய பழக்க வழக்கங்கள். இது வந்து உதாரணமான பழக்க வழக்கங்களாக சொல்கிறோம். இந்த பழக்க வழக்கங்கள்லாம் செய்யும் போது நம்ம வரவுக்கு மேலே செலவு செஞ்சுடுவோம். இப்படி இருக்கும்போது என்ன ஆனாலும் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் நம்மளுக்கு கரைஞ்சி போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு அந்த சொத்து கரையிறதே நம்மளுக்கு தெரியாது, பணம் செலவாகிறது நம்மளுக்கு தெரியாது. இதுதான் பொறுப்பில்லாத தனம் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் நாம் பொறுப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது நம் கடமையாகும். எனவே இனி வருங்காலங்களில் இன்றிலிருந்தே மாறுங்கள், பொறுப்புணர்ச்சியோடு இருங்கள். பாயிண்ட் நம்பர் 3, ஒழுக்கமற்ற மனைவி. அதாவது மனைவி வந்து ஒழுக்கமற்றவளாக இருந்தால் கண்டிப்பாக அந்த குடும்பம் விளங்காது. ஏன்னா அவங்க பிள்ளைகள் வந்து அதெல்லாம் பார்ப்பாங்க. நிறைய சினிமா படத்தில் பார்த்துருப்போம். அதெல்லாம் நிதர்சனமான உண்மை தான். அந்த மாதிரி வளர்க்கப்படும் குழந்தைகள் வந்து பின்னாளில் ஒரு சைக்கோபாத்தாக மாறுவாங்க, ஒரு சைக்கோ கொலையாளியாக மாறுவாங்க, அதே மாதிரி கிரிமினல்ஸாக மாறுவாங்க, கொலையாளிகளாக மாறுவாங்க. இந்த மாதிரி 90% மாறியுள்ளார்கள் என்று புள்ளி விவரம் சொல்லுது. அதனால் நம்ம ஒரு குடும்பத்தில் வந்து நாம் ஒழுக்கமற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஏன்னா தவறு செய்கிறவங்க தான் மனிதர்கள். அப்படி ஏதாவது சிறிய தவறு இருந்தாலும் சிறிதாக குறைத்து கொள்ளுங்கள். பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாருங்கள். கண்டிப்பாக மாறிவிட முடியும். என்னுடைய அனுபவத்தில் நிறைய பேர் அப்படி மாறி இருக்காங்க. அதுக்கு என்ன காரணங்கிறத நான் கேட்பேன். என்னுடைய குழந்தைகளை, என் பையன்களை, என் பெண்களை பார்க்கும் பொழுது என்னால் மாற முடிந்தது. அவருடைய வளர்ச்சியை நினச்சி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால் நீங்களும் அந்த மாதிரி ஒரு சிறு தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக திருத்தி கொண்டு நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பாயிண்ட் நம்பர் 4, ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர். இது வந்து உடன் பிறந்தோர்னு சொல்லும் போது நாம் சகோதரர்களாகவும் வச்சுக்கலாம், சகோதரிகளாகவும் வச்சுக்கலாம். இப்படி வந்து ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தவர்கள் இருந்தால் அது அழிவுக்கு கொண்டு போய் சென்றுவிடும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏமாற்றுவர்களும் துரோகம் செய்வர்களும் கண்டிப்பாக பிற்காலத்தில் நன்றாக இருக்க முடியாது. இன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஜாலியாக இருக்க மாதிரி தெரியும், நல்ல பண வசதி உள்ளவங்களாக தெரியும், ஒரு மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களாக தெரியும். அந்த ஏமாத்தின சொத்து மட்டும்தான் மிச்சாகும். அதான் அவர் காலத்திலே அது அழியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது பின்னாளில் அடுத்த பரம்பரையில் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் அந்த ஏமாற்றப்பட்டவர் பார்த்தீங்கன்னா பெரும் செல்வந்தர் ஆகிடுவார், ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்துக்கு போயிடுவார். இதெல்லாம் நான் வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். இது என்னன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நடக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் கூட ஆகலாம்.
நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய குடும்பங்கள் அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்துருக்கேன். அதனால் தயவுசெய்து சகோதரர்கள் சகோதரிகளுடைய சொத்துக்களை ஏமாற்ற வேண்டாம். அதே சமயத்தில் துரோகமும் செய்ய வேண்டாம். நம்மளை நம்பி இருப்பவங்களை கண்டிப்பாக துரோகம் செய்யாதீங்க. அது பின்னாளில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு பாவத்தை சேர்த்து பாவ மூட்டைகளை நாம் சுமக்க வேண்டி வரும். நம் குடும்பமும் அடுத்த தலைமுறை அதை அனுபவிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. பாயிண்ட் நம்பர் 5, சொல் பேச்சு கேளாத பிடிவாதம் உடைய பிள்ளைகள். அதாவது சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க, அவங்க அதில் பிடிவாதமாக இருப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஊதாரித்தனமாக தான் இருப்பாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கும். நாம் ஏன்டா இவங்களெல்லாம் வளர்த்தோம், ஏன்டா இவங்களெல்லாம் படிக்க வச்சோங்கிற மாதிரி நம்ம சூழ்நிலை ரொம்ப மோசமாக போயிடும். அந்த மாதிரி ஒரு பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேணாம். அந்த பிள்ளைகளை எல்லாம் எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். அது சமய சந்தர்ப்பம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரியுங்க. கண்டிப்பாக அது மாதிரி போடுறேன். எங்கள் அப்பா அடிக்கடி சொன்னதுனால நீதி, நியாயம், நேர்மை, நாணயம், நம்பிக்கை இந்த 5ஐயும் நீங்கள் கடைபிடி என்று கூறினார். எனவே அந்த 5 பாயிண்ட்டையும் நான் கடைபிடிச்சிட்டு தான் வரேன். இன்றைக்கு நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்துலையும் இருக்கேன். இந்த ஏரியாவில் நான் புகழ்மிக்க மனிதராக தான் வளம் வந்து கொண்டு இருக்கிறேன். எனவே நீங்களும் அதை கடைபிடிங்கள். ஓரளவுக்குனாச்சும் கடைபிடிங்க. கண்டிப்பாக இந்த 5 வழிகளையும் நீங்கள் பின்பற்றாமல் இருந்தாவே நம்ம குடும்பம் வாழ்வாங்கு வாழும், நம் தலைமுறை மாறிவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இது 5 இதையும் நம்ம பழமொழியை நாம் வேறுபடுத்தி தான் இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்மளுடைய கண்ணோட்டம் வேறுபடுத்தி தான் இருந்திருக்கு. அதனால் நம்ம குடும்பம் இந்த 5ம் வராமல் பார்த்துக்க. அந்த 5 பாயிண்ட்டும் நம்ம குடும்பத்திலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இன்றிலிருந்து உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக சிறிது சிறிதாக மாறும். நீங்கள் அன்பை கொடுங்க, கண்டிப்பாக உங்கள் அன்பு அதுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதே சமயத்தில் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துள்ளது என்ற திருக்குறளை பேணி பாதுகாக்குங்கள். அந்த திருக்குறளை கடைபிடியுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைய முடியும். அதே மாதிரி திருவள்ளுவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இப்போ சொல் பேச்சு கேளாத பிடிவாதம் பிடித்த பிள்ளைகள்லாம் நம்மளுக்கு இருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அடுத்த தலைமுறை அவங்க குழந்தைங்க இதே மாதிரி அவங்கள ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த பழமொழியினுடைய விரிவாக்கம். அதனால் கண்டிப்பாக இதையும் நான் பார்த்துட்டேன் என்னுடைய அனுபவத்தில். அதனால் பெற்றோர்களை மதியுங்க. அப்பா அம்மாவை ஒரு கடவுளாக நினைக்கலாம் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்க. அவங்க சொல்கிற நியாயமான கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், காது கொடுத்து கேளுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து விடுவீர்கள். அடுத்த காணொலியில் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.